உங்கள நிறைய பேர் ஆக்சுவலி டெசர்ட் ஈகிள் யூஸ் பண்ணி என்னதான் ஒன் டேப் அடிக்க ட்ரை பண்ணாலும் ஒன் டேப்பே விழுக மாட்டேங்குதுன்னு சொல்லிருந்தீங்க. அவனே விடுங்க, இப்ப நான் சொல்ல போறேன் இந்த 7 ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் மேட்ச்ல எப்ப நீங்க டெசர்ட் ஈகிள் எடுத்தாலும் பேக் டு பேக் உங்களால ஒன் டேப் அடிக்க முடியும். என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க கேமுக்குள்ள ஒரு தடவையாச்சும் ஹெட்ஷாட் அடிச்சிருக்கீங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, பார்க்கலாம் எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு. நம்பர் 1 எய்ம் ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க டெசர்ட் ஈகிள் யூஸ் பண்ணி எனிமி மேல எய்ம் வைக்கும் போது ரெட் எய்ம் ஒயிட் எது காட்டும் போது நீங்க டிராக் பண்ணா உங்களால ஒன் டேப் அடிக்க முடியும். உங்க ஃபயர் பட்டன் சைஸ் 45 to 50 வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. நம்பர் 2 டிராக் டெக்னிக். எனிமி லாங் ரேஞ்சில இருக்கும்போது ரைட்டா டிராக் பண்ணா ஷார்ட் ரேஞ்சில இருந்தா யூ ஷேப்ல டிராக் பண்ணா. நம்பர் 3 இந்த ரீலோட் ட்ரிக். எனிமி அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு புல்லட் உங்க கன்னை ரீலோட் பண்ணி அடிக்க அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். நிறைய யூடியூபர்ஸ் இந்த ட்ரிக் யூஸ் பண்றாங்க. நம்பர் 4 வெப்பன் ஸ்விட்ச். உங்க கன்னை ஸ்விட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க, கேம் ப்ளே பெட்டரா இருக்கும். எனிமி மிட் ரேஞ்சில இருந்தா வி ஷேப்ல டிராக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கர்சர் சைஸை ஸ்மால் பண்ணி வைங்க. அதை வச்சு தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். எனிமிக்கு கரெக்டா ஒன் டேப் அடிக்கும் போது அதை யூஸ் பண்ண கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா ஒன் டேப்பே விழுகாது.